இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரே கலர்ல அரங்கோண பேட்டர்ன் போட்டோம் அல்லவா உங்களுக்கு அதுக்கு எப்படி கைப்பிடி போடலாம்ங்கறத பார்க்கலாம். நான் வந்து இங்க ஒரே கலர்ங்கறனால இங்க முறுக்கு கைப்பிடியே நான் போட்டுருக்கேன்னு வெச்சுக்கலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னர் இருக்கலவா இந்த நீளத்துல இந்த கடைசி பின்னல் இருக்கலவா இதுல இருந்து வர அப்படியே சாய்வா வந்தீங்கன்னா இங்க அட்டாச் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த நீளத்துல இந்த கடைசி பின்னல் இருக்கலவா இதுல இருந்து நீங்க அப்படியே வரணும் இந்த மாதிரி. அப்புறம் மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டா ஜாயின் பண்றது இருக்கலவா அது வந்து ரெண்டாவது லைன்ல வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு 4 பின்னல்ங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 இதே மாதிரிதான் நம்ம இன்னொரு சைடும் பின்ன போறோம்னு வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கைப்பிடிங்கனால நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும் தான் நீங்க அளந்து எடுக்க போறீங்க. நான் வந்து 3 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரோட நீளமும் பாத்தீங்கன்னா நான் வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு நான் வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன். 3 ஒயர்ல 3.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த 3 ஒயரையும் இப்படி ஒட்ட பிடிச்சிட்டு எங்க பண்ணும் இந்த நீளத்துல இந்த கடைசி பின்னல் இங்க வர்றது இந்த இதுல நான் உள்ள அட்டாச் பண்ணும். நீங்க இந்த சைடும் பின்னலாம் இங்கேயும் பின்னலாம் வச்சுக்கலாம். வலது பக்கம் இடது பக்கம் எங்க வேணாலும் நீங்க பின்னலாம். இப்போ வந்து இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்தி அந்த பின்னல் சுத்தி நான் எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு 2 சைடும் இது சரிசமமா இருக்கான்னு வச்சுக்கணும். சோ 2 சைடுமே உங்களுக்கு ஒயர் ஒரே நீளம் இருக்கும்னு வச்சுக்கலாம். 3 ஒயருமே இந்த மாதிரி இதை நீங்க இப்படி பிடிச்சுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் நாம வந்து பண்டில்ல இருந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட என்ன இவ்வளவு ஒயர் மிச்சம் இருக்கு. சோ பண்டில்ல இருந்து ஒயர் எடுத்து நம்ம பின்ன போறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கிறேன். தளவை இப்படி விட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. நீங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுங்க. இதை வந்து இந்த தளவு பிரிஞ்சு வராம இருக்கிறக்கோசரம் என்ன பண்ண போறோம் நான் வந்து கைப்பிடிக்குள்ளாரையே வச்சு பின்ன போறேன். நான் இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு பின்னல் மட்டும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் நான் ஈஸியா எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா வலது பக்கமா இருக்கு. வலது பக்கமா இப்படி உள் பக்கமா நோக்கினாப்புல நீங்க உள்ள இப்படி விடுறாப்புல பண்ணும். சோ அப்ப உங்களுக்கு வந்து லூப் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வலது பக்கம் இருக்க ஒயர் உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடணும் இந்த மாதிரி. அப்புறம் உள் ஒயர் இப்படி பிடிச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து அதிகமா இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த இது லூஸா இருக்கு. ஒரு 4-5 பின்னல் பின்னிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைட் பண்றோம். இதுக்கப்புறம் ஈஸியா எப்படி போடுறதுன்னு சொல்றேன் நானு. இடது பக்கம் போடணும். வலது இடதுன்னு மாத்தி நீங்க போட்டு வரணும். இடது பக்கம் நீங்க போடணும். இடது கையில பிடிச்சுக்குங்க. வலது பக்கத்து விரல் விட்டு உங்களுக்கு எந்த விரல் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ அந்த விரல் விட்டு நீங்க இப்படி இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அடிப்பக்கமா விடுறோம். விட்டுட்டு இப்படி சுத்தி இப்படி லூப் ஃபார்ம் பண்றோம். அப்புறம் இடது பக்கங்கனால இடது பக்கத்துல இருக்க உள் ஒயர் எடுத்து விடுறீங்க. இடது பக்கத்து உள் ஒயரோட பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் நீங்க எடுத்து விடணும். எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க உள்ளேயே வச்சு பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைட்டா பிடிச்சிட்டு டைட்டா இறுக்கி விடுங்க. அடுத்தது வலது பக்கம் வலது கையில பிடிச்சுக்கிறேன். இடது விரல்ல வந்து உங்களுக்கு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கத்து இருக்க ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுறது லூப்குள்ளார. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டா வரணும்னு வச்சுக்கலேன். சுருக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இப்படி திரும்பி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் திரும்பி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனா இருக்கணும் எல்லாமே. இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க டைட்டா நீங்களே எடுத்து விடணும். டைட்டா எடுத்து விடணும். பாத்தீங்கன்னா அது நல்லா டைட் பண்ணிக்கங்க. போக உங்களுக்கு அது அதுவாவே நின்னுக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ இடது பக்கத்து கையில பிடிச்சுக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இடது பக்கத்து ஒயர் மட்டும் பிரிச்சு எடுத்து அந்த லூப்குள்ளார எடுத்து விட்டேன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இதை டைட் பண்ணும். இதை பாத்தீங்கன்னா லூஸா விட்டு எடுத்தீங்கன்னாவே இந்த சுருக்கங்கள்லாம் அந்த இதுல வளையத்துல போயிடும். அப்புறம் டைட் பண்றோம். டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்ணுங்க.
அப்பதான் பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு அடுத்த சைடு எடுத்துட்டு வர ஈஸியா இருக்கு பாருங்க. வலது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். பாத்தீங்கன்னா இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு சுருக்கங்கள் எல்லாம் போயிருச்சு. அப்புறம் நீங்க இந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு மடிச்சு அடுத்த சைடு எடுத்துட்டு வர ஈஸியா இருக்கு. இடது பக்கத்து ஒயர் மட்டும் அந்த உள் ஒயரோட தளவோட எடுத்து விடுறேன். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டா நின்றுச்சு. இதுக்கப்புறம் பின்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து உள் ஒயர் வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. இந்த மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் இருக்கல்லவா, இப்ப வந்து இது லூஸா இருந்ததுனால நீங்க வந்து சில நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலே நம்ம அளந்து கரெக்டா வச்சது உங்களுக்கு போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சரியா இருக்காது திருப்பியும். சோ அதனால ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சைடுமே இப்ப சரிசமமா இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க இழுத்து விட்டு இதை புடிச்சிட்டு இதை இழுத்து விட்டீங்கன்னா உள்வயர் உங்களுக்கு நெகரும். சோ அந்த மாதிரி நீங்க இழுத்து விட்டு நீங்க சரிசமமா ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா உள்வயர் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு உள் பக்கமா தான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளி பக்கமா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இடது பக்கம் போட்டோம், அடுத்து வலது பக்கம். வலது கையில பிடிச்சிக்கிறேன், இடது கையில வந்து நான் ப்ளூ ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிரிச்சு வலது பக்கத்து ஒயர் மட்டும் நான் வெளியே எடுத்து விடுறேன் இந்த மாதிரி. அப்புறம் பெருவிரல் வச்சு பின்ன டைட் பண்றேன். டைட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பின்னலும் நீ டைட் பண்ணும், இப்படி உள் பக்கமாவும் நீங்க டைட் பண்ணிட்டே வரணும் வச்சுக்கோங்க. கூட போட மேல கைப்பிடி போட அப்படியே டைட் பண்ணிட்டே வரணும் நீங்க. இப்ப இடது பக்கம் நான் வந்து முதல்ல உங்களுக்கு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு சொல்ற எப்படி உங்களுக்கு இந்த இது போடுறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வலது இடதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வலது பக்கமா பிடிச்சுக்கங்க, இடது பக்கமா இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிட்டு வலது பக்கமா இருந்தாலும் அது வலது பக்கமா இருக்க ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுங்க. நீங்க வந்து ஒரு கைப்பிடி போட்டீங்கன்னாவே உங்களுக்கு உங்களோட கை பாங்குக்கு வந்துரும்னு வச்சுக்கலேன். சோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். நான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு விரல் விட்டு நான் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இல்ல எனக்கு பெருவிரல் விட்டு பண்ணா ஈஸியா இருக்கும்னா பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், மாத்திக்கலாம் நீங்களே. இப்ப இதே மாதிரியே மாத்தி மாத்தி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான் கடைசி வரைக்கும். இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா உள்வயர் எப்படி எடுத்திருப்போம்னா நம்ம இந்த மாதிரி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட கைப்பிடியோட இந்த மாதிரி லென்த் வரணும். பாதியா மடிச்சு வச்சு பார்க்கணும். நீங்க உள்வயர் இப்ப 3.25 அடின்னு எடுத்திருக்கோம். 3.25 அடி இப்படி பாதியா மடிச்சு வச்சு பாத்தீங்கன்னா கைப்பிடியோட நீளம் வரணும். அது இல்லாம உங்களுக்கு வந்து உள்ள சொருகருக்கு கொஞ்சம் இருக்கணும்னு வச்சுக்கலாம், ஒயர்ஸ் இருக்கணும் எல்லாமே. இந்த மாதிரிதான் நீங்க வைக்கணும். உங்களுக்கு வந்து இதை விட குட்டியா வேணும் இல்ல இதை விட நீளமா வேணும்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த உள்வயரோட அளவை நீங்க மாத்திக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு வச்சு பார்த்து உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அந்த ஒயர் அளவை எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான் வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வரணும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம பின்னிட்டே வர போறோம். வந்துட்டு நீங்க உள்ள சொருகருக்கு ஒயர் விட போறோம். நீங்க வந்து இங்க முதலே ஒரு கைப்பிடி போட்டிருக்கனால நான் வந்து அதோட வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா இந்த ஹைட் அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு நான் பின்னுவேன்னு வச்சுக்கேன். அப்படியே நேர்கோட்டில் நீங்க பின்னிட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு திரும்பிடும். சோ என்ன பண்ண அப்படியே நேர்கோட்டில நீங்க வச்சு பின்னிட்டே வரணும் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். நான் வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு முதலே போட்டிருக்க கைப்பிடியோட உங்களுக்கு சரிசமா வந்துடுச்சான்னு பார்த்துட்டு நான் வந்து அதோட நிறுத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நேர்கோட்டில பின்னிட்டு வாங்க. உங்களுக்கு பின்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இந்த மடிச்சு எடுத்துட்டு வரோம் பாருங்க, வர மடிச்சு எடுத்துட்டு வரதான் அந்த மேல பின்னல் அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா இடது பக்கம் போடுறேன், டைட் பண்ணிட்டேன் பாருங்க. நான் இப்படி வச்சு டைட் பண்றதுனாலதான் உங்களுக்கு வந்து மடிச்சு எடுத்துட்டு வரக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் வலது பக்கம் இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதான். இப்படி நேரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து பின்னல் வந்து இப்படி நேரா இருக்கும் நீங்க கடைசி வரைக்கும். நான் வந்து இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணி கைப்பிடி முடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேர்கோட்டில் அப்படியே வச்சு பின்னிட்டு வந்திருக்கோம். திருகாத மாதிரி இப்படி நீங்க பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சு வச்சீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிச்சு உள் ஒயர்லாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து மடிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டா வரணும்னு வச்சுக்கோங்க.
எந்த இடத்துல நீங்க அட்டாச் பண்றீங்களோ அந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஹைட் கரெக்டா வரணும். எனக்கு வந்து இந்த கைப்பிடி கரெக்டா இருக்கு உங்களுக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரன்னிங் ஒயரை இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டுற போறேன்னு வச்சுக்கலாம். உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருவேன். எங்கிட்ட என்ன பாத்தீங்கன்னா இவ்வளோ ரன்னிங் ஒயர் இன்னும் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 கட்டை எடுத்தேன். ஸோ எங்கிட்ட நான் வாங்கின கட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டுக்கு எனக்கு வந்து 2 கட்டில் இவ்வளோ இன்னும் மிச்சமே இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வெட்டி விட்டுட்டு நாம வந்து இப்போ இந்த உள் ஒயர் 2ஆ பிரிச்சு நம்ம உள்ள அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த நீளத்துல இருக்க இந்த கடைசி பின்னல் இருக்குல்லவா இங்க வரும்போது இங்க செகண்ட் லைன்ல 4 பின்னல் நடுவுல உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ 2 சைடும் பாத்தீங்கன்னா அந்த பின்னல் சுத்தி பாதி பாதியா விடுறீங்க. ரன்னிங் ஒயர் எந்த சைடு வருதோ அந்த சைடு விட்டுக்கிறீங்க வச்சுக்கலாம். அந்த ரன்னிங் ஒயரோட தலைவை இந்த மாதிரி இப்படி உள் பக்கமா திருப்பி நல்லா டைட்டா இழுத்துக்குங்க. உள் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எடுத்து 2 சைடுல இருந்து ஒன்னொன்னா எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் நீங்க உள்ள சொருகி விட்டுருங்க. இந்த உள் ஒயர் பாத்தீங்கன்னா இப்ப குட்டியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விட்டலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள் ஒயர் ஒன்னொன்னா எடுத்து இப்ப நீங்க வந்து முடிச்சு போட்டு நீங்க வந்து உள்ள சொருகி விடணும். இப்படி நல்லா டைட்டா இழுத்து சொருகி விட்டுருங்க. இந்த உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா தான் இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகிடணும்னு வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரோட தலைவையும் பாத்தீங்கன்னா நீங்க சொருகி விட்டுணும். அப்படியே நான் வந்து இது எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அடுத்தது என்ன பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் நான் உள்ள சொருகி விட்டுட்டேன். எவ்வளவு நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு சொருகி விட்டேன்னு வச்சுக்கேன். ஆனா உங்களுக்கு வந்து கைப்படி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தலைவுல கட்டி விட போறோம். இதுக்கு என்ன பண்ணல என்கிட்ட பிட் ஒயர்ஸ் இருந்து ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்க ரன்னிங் ஒயர்ல இருந்து கூட கட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்படி எடுத்துட்டு இது நேரா நீங்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பின்னல்ல நீங்க சுத்தி கட்டி விடணும்னு வச்சுக்கலாம். இதுங்க நேரா இல்லைனாலும் உங்களுக்கு 1-2 தள்ளி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்கலவா தலைவுல அதுக்குள்ளார நீங்க விடணும். அந்த பின்னல் சுத்தி நீங்க ஒயர் எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணா எதிரெதிரா இருக்கிற இதுல நீங்க உள்ள விடணும்னு வச்சுக்கலாம் ஒயர்ஸ. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்போ ஒரு சுத்தி கட்டி விட்டுறாப்புல ஆயிருது பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை நீங்க இந்த மாதிரி கட்டி விடலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு தடவை நீங்க வெளியே எடுத்துட்டு வந்து சுத்தி எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி அப்புறம் நீங்க உள் பக்கமா திருப்பி இந்த ஒயர்ஸையும் நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுணும் வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே சாய்வா நீங்க அதை அப்படியே உங்களுக்கு சொருகி விட்டணும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த சைடு கைப்பிடிக்கு இந்த சைடும் நீங்க வந்து இதே மாதிரியே கட்டி விடணும். 2 சைடும் நீங்க கட்டி விடணும். நான் வந்து கட்டி விட்டுட்டு உள்ள சொருகி விட்டு உங்களுக்கு கூட கைப்பிடி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி இந்த மாதிரிதான் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா உள்ள கட்டி இழுத்து கட்டி விட்டுட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரிதான் கிடைச்சிருக்கும். நீங்க கைப்பிடி வச்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே சரிசமமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ல உங்களுக்கு கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து சரிசமமா இருக்கணும். இந்த மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முள் பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான மாதிரி இருக்கும். வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு இந்த பின்னல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுறதுன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை பார்த்து நீங்க எப்படி இந்த கூடை பின்றது மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.